வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த 24 மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கனேடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது விடயம் பார்த்தமாக இருந்தால், கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக உறவுகளை பலப்படுத்துகின்ற வகையிலே புதிய ஆலோசனை குழு ஒன்றை பிரதமர் மார்க் கார்னி அறிவிக்க இருக்கின்றார். முன்னதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினால் 2025 ஆண்டின் தொடக்கத்தில் அமைக்கப்பட்ட முந்தைய குழுவிற்கு பதிலாக இந்த புதிய குழு செயற்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முந்தைய குழுவிலே முன்னாள் மாகாண முதல்வர்கள், தொழிலாளர் சங்க தலைவர்கள், துறைசார் நிபுணர்கள் மற்றும் தூதர்கள் இடம்பெற்றிருந்தார்கள். இந்த ஆண்டு மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கின்ற கனடா, அமெரிக்கா, மெக்சிகோ இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை சரியான முறையில் செய்வதற்காக இந்த குழு உருவாக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மே மாத இறுதியிலே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடங்க உள்ளதாக அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் மற்றும் மெக்சிகோவினுடைய அதிபர் கிளாடியா ஷீன்பாம் ஆகியோர் அறிவித்திருக்கிறார்கள். இதனிடையே பிரதமர் மார்க் கார்னியினுடைய சமீபத்திய சீன பயணத்தை விமர்சித்த அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹவர்ட் லுட்னி கனடாவின் வர்த்தக உத்தியை கடுமையாக சாடியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்கா விதித்துள்ள பெரும் சுங்க வரிகளால் கனடாவினுடைய வாகனம், எஃகு மற்றும் மரக்கட்டை தொழில்கள் கடுமையான அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ளதாக பிரதமர் கார்னி நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையிலே சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தொடர்பான நகர்வுகள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், பருவகாலங்களுக்கு ஏற்ப கடிகார நேரத்தை மாற்றுகின்ற நடைமுறையை ரத்து செய்து ஆண்டு முழுவதும் பகல் நேர சேமிப்பு நேரத்தை நிரந்தரமாக்குவதற்கான புதிய சட்ட முன்வடிவை அல்பர்டாவினுடைய மாகாண அரசு இந்த வாரம் தாக்கல் செய்ய இருக்கின்றது. இது குறித்த முறையான அறிவிப்பை சர்வீஸ் அல்பர்டா மற்றும் ரெட்ரிபன் குறைப்புத்துறை அமைச்சரான டேல் நாலி ஆகியோர் எட்மண்டனில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலே வெளியிட்டிருந்தார்கள். பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் 2019 இதற்கான சட்டத்தை கொண்டு வந்த நிலையிலே அல்பர்டாவும் அதனை பின்பற்ற இருக்கின்றது. விவசாய சமூகத்தினர் இந்த முடிவுக்கு பெரும் வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அல்பர்டாவினுடைய விவசாய கூட்டமைப்பினுடைய செயல் இயக்குநரான அரோன் ஸ்டெயின் தெரிவிக்கையிலே இது நேர அட்டவணை மற்றும் பாதுகாப்பிலே ஒரு நிலைத்தன்மையை கொண்டு வரும் என்று கூறியிருக்கின்றார். எனினும் கல்கரி பல்கலைக்கழக மனநல பேராசிரியரான மைக்கேல் ஆண்ட்லே தெரிவிக்கையிலே இதய நோய்கள், நீரிழிவு, விபத்துகளை தவிர்க்க நிலையான நேரம், அதாவது ஸ்டாண்டர்ட் டைமே சிறந்தது என எச்சரித்திருக்கின்றார். இது சுகாதார பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பும் செயல் என எதிர்க்கட்சி தலைவரான நசீத் நென்ஸ்கி விமர்சித்தும் இருக்கின்றார். தொடர்பான சட்ட விவாதங்கள் தற்போது சூடுபிடித்திருக்கிறது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிட் எபி பழங்குடியின மக்கள் உரிமைகள் குறித்த பிரகடன சட்டத்திலே கொண்டுவரப்பட இருக்கின்ற மாற்றங்கள் குறித்து ஃபர்ஸ்ட் நேஷன்ஸுடன் இணைந்து செயற்பட போவதாக உறுதியளித்திருக்கின்றார். இதனை தனது அரசியல் வாழ்வில் தான் சந்தித்த மிகவும் சவாலான பிரச்சனை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். வரும் இலையுதிர் காலத்திற்குள் சுமூகமான ஒப்பந்தத்தை எட்ட இலக்கு நிர்ணயித்திருக்கின்றார் என்றும், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பழங்குடியின தலைவர்களின் கடுமையான எதிர்ப்பை தொடர்ந்து இந்த சட்டத்தை நிறுத்தி வைக்கும் தனது முந்தைய திட்டத்திலிருந்து முதல்வர் பின்வாங்கி இருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது. பழங்குடியின மக்களின் எச்சரிக்கைகளுக்கு பிறகே முதல்வர் இந்த விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். இதேவேளை கனடாவிலே பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் மற்றும் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஆதரவு திட்டங்களில் இருந்து கனடிய அரசு படிப்படியாக பின்வாங்குவதாக தோன்றுகிறது குறித்து சர்வதேச பொது மன்னிப்பு சபையானது தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளது. மனித உரிமைகள் தளத்திலே கனடாவின் இந்த நகர்வு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக விரிவான அறிக்கைகள் மற்றும் கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை கியூபெக் மாகாண அரசிற்கும் கியூபெக்கினுடைய சிறப்பு மருத்துவர்கள் கூட்டமைப்பிற்கும், அதாவது FMSQவுக்கும் இடையிலே கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைகள் ஒரு வழியாக முடிவுக்கு வந்திருக்கின்றது. தற்காலிக ஒப்பந்தம் ஒன்றும் எட்டப்பட்டிருக்கின்றது. கியூபெக்கினுடைய புதிய முதல்வர் கிறிஸ்டியன் ஃப்ரீசட், அமைச்சர்கள் பிரான்ஸ் எலைன் டுரான்சோ மற்றும் சோனியா பெலாகி ஆகியோருடன் இணைந்து கடந்த திங்கட்கிழமை பிற்பகல் இந்த மகிழ்ச்சியான செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. இந்த ஒப்பந்தம் மக்களின் வரிப்பணத்தை கருத்தில் கொண்டும் அதேவேளை ஒட்டுமொத்த மக்களுக்கான மருத்துவ சேவையை மேம்படுத்தும் வகையிலும் அமைந்துள்ளது என முதல்வர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை குடும்ப மருத்துவர்களுக்கு 14.5% ஊதிய உயர்வு கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த புதிய ஒப்பந்தம் உருவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை ஒன்டாரியோ மாகாண அரசு தனிப்பட்ட விமானம் ஒன்றை கொள்முதல் செய்த விவகாரத்திலே மக்கள் மத்தியில் எழுந்துள்ள கடுமையான எதிர்ப்புகளை தான் செவிமடுத்துள்ளதாக ஒன்டாரியோருடைய பிரீமியர் டாக் ஃபோர்ட் தெரிவித்திருக்கின்றார். இருப்பினும் ஊடகங்கள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் தன்னை மட்டும் இரட்டை நிலைப்பாட்டுடன் விமர்சிப்பதாக தனது பகிரங்க அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார். மக்களுடைய வரிப்பணம் எவ்வாறு செலவிடப்படுகிறது என்கின்ற விவாதத்தை இந்த விவகாரம் மாகாண அரசியலிலே மீண்டும் சூடாக்கி இருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், கனடாவில் உள்ள பல்வேறு மாகாணங்களுக்கு இடையிலே நீண்ட காலமாக தடையாக இருந்த குரஸ்போர்டர் ஆல்கஹால் சேல்ஸினை அனுமதிக்கும் வகையிலே மாகாண அரசுகள் துரிதமாக செயற்பட்டு வருவதாக பெடரல் கவர்மெண்ட் தெரிவித்திருக்கின்றது. இதன் மூலம் அடுத்த மாதத்திற்குள் கனடியர்கள் பிற மாகாணங்களில் இருந்து நேரடியாக மதுபானங்களை வாங்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது உள்நாட்டு வர்த்தகத்தை ஊக்குவிப்பதற்கான ஒரு முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டங்கள், குறிப்பாக ஈரான் போர் காரணமாக
உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திலே ஏற்பட்ட பாதிப்புகளால் கனடாவினுடைய பணவீக்க விகிதமானது மார்ச் மாதத்தில் 2.4% அதிகரித்திருப்பதாக கனடிய புள்ளியியல் துறையானது அதிர்ச்சி தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் 1.8% இருந்த பணவீக்கம் பெட்ரோல் மற்றும் எரிபொருள் விலைகளில் ஏற்பட்ட 21% திடீர் ஏற்றத்தின் காரணமாக இவ்வாறு அதிகரித்திருக்கின்றது. எரிபொருள் விலை உயர்வுடன் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் நடுத்தர மக்கள் கடுமையான பொருளாதார அழுத்தத்திற்கு ஆளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால், பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரை அச்சுறுத்தி அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்யும் நோக்கிலே சீன அரசாங்கத்தின் சார்பாக செயற்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்ட கனேடிய RCMP-யினுடைய முன்னாள் ஆய்வாளரான வில்லியம் மெஸ்ஜர் தன் மீதான குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்திலே திட்டவட்டமாக மறுத்துள்ளார். வெளிநாட்டு தலையீடு தொடர்பான இந்த வழக்கின் முதல் நாள் விசாரணையின் போதே அவர் தான் குற்றமற்றவர் என்பதை பதிவு செய்திருக்கின்றார். தேச பாதுகாப்புடன் தொடர்புடைய இந்த வழக்கு கனடிய அரசியல் வட்டாரத்திலே பெரும் கவனத்தை பெற்றிருக்கின்றது. இதுவரை நேர்களே, டொரண்டோ நகரிலே கடந்த திங்கட்கிழமை அன்று வாகனம் ஒன்றின் பின்புற இருக்கையிலே உணர்வற்ற நிலையிலே மீட்கப்பட்ட பச்சிளங்குழந்தை மருத்துவமனையிலே சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்ததாக டொரண்டோ காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. மரணத்திற்கான துல்லியமான காரணத்தை கண்டறிய காவல்துறை தீவிர விசாரணைகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது. திவளநேர்களே, ஒன்றிய மாகாணம் நியூ காஸ்டிலில் இருக்கின்ற ஒரு பொது பொழுதுபோக்கு மையத்தின் குளியலறையிலே திரைச்சீலையை விலக்கி 12 வயது சிறுமி குளிப்பதை சட்டவிரோதமாக பார்த்த குற்றத்திற்காக நபர் ஒருவர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. சிறார்களுக்கு எதிரான இதுபோன்ற அத்துமீறல்கள் பொது கட்டமைப்பு வசதிகளில் இருக்கின்ற பாதுகாப்பு குறைபாடுகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது. இதேவேளை நேர்களே, ஹாமில்டன் நகரிலே காவல்துறையினர் மேற்கொண்ட அதிரடி சோதனையிலே பெருமளவிலான சட்டவிரோத போதைப் பொருட்கள் மற்றும் கொடிய ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதிர்ச்சி அளிக்கும் விதமாக அதே சோதனையிலே பல நாய்க்குட்டிகளும் மீட்கப்பட்டிருக்கின்றது. இது சட்டவிரோத விலங்கு வர்த்தகத்துடன் தொடர்புடைய கும்பலின் செயலா என்கின்ற கோணத்தில் காவல்துறை தீவிர விசாரணைகளை நடத்தி வருகிறது. இதேவேளை நேர்களே, மிசிசாகாவிலே பாதசாரி ஒருவர் மீது மோதிவிட்டு வாகனம் ஒன்று நிற்காமல் தப்பியோடியது. இதிலே படுகாயமடைந்த நபர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்ட பீல் பிராந்திய காவல்துறை குற்றவாளி என சந்தேகிக்கப்படுகின்ற நபர் ஒருவரை கைது செய்திருக்கின்றது. மேலதிக விசாரணைகளை தற்போது போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தோமாக இருந்தால் நேர்களே, லண்டன் ஒன்டாரியோவில் இருக்கின்ற பல்வேறு தங்கும் விடுதிகளில் மனித கடத்தல் தடுப்பு பிரிவினர் நடத்திய அதிரடி விசாரணையிலே பிராம்டனைச் சேர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். விசாரணையின் போது காவல்துறையினரிடமிருந்து தப்பியோடும் என்ற அவர் தன்னிடமிருந்த தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட துப்பாக்கி ஒன்றை வீசி எறிந்திருக்கின்றார். அவரை மடக்கி பிடித்த காவல்துறையினர் ஆட்கடத்தல் வலையமைப்பின் பின்னணி குறித்து கூர்மையாக விசாரணைகளை தொடங்கியிருக்கிறார்கள். இதேவேளை சர்னியா நகரினுடைய காவல்துறை தலைவர் தன் நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையிலான செய்திகளை வெளியிட்டதாக கூறி பிரபலமான சர்னியா ஜெர்னல் செய்தித்தாள் மற்றும் அதன் உரிமையாளர்களுக்கு எதிராக சுமார் $1.5 மில்லியன் நஷ்டஈடு கோரி நீதிமன்றத்திலே பிரமாண்ட அவதூறு வழக்கு ஒன்றை தொடுத்திருக்கின்றார். ஊடக சுதந்திரம் மற்றும் அதிகார வர்க்கத்தின் மீதான மோதலாக இது தற்போது அந்த பிராந்தியத்திலே உருவெடுத்திருக்கின்றது. இதேவேளை மெக்சிகோவிலே உள்ள உலக புகழ்பெற்ற கியோய்வேக்கன் பிரமிடுகள் அமைந்துள்ள சுற்றுலா தலத்திலே அடையாளம் தெரியாத மர்ம நபர் ஒருவர் நடத்திய கண்மூடித்தனமான துப்பாக்கிச் சூட்டிலே கனடாவைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகி இருக்கின்றார். மேலும் இந்த சம்பவத்திலே பலர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். விடுமுறையை கழிக்க சென்ற இடத்தில் நடந்த இந்த கொடூர தாக்குதல் கனேடியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. மெக்சிகோ அதிகாரிகளுடன் கனேடிய அரசு தொடர்ந்து தொடர்பில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணம் கொஹிவிட்லாம் பகுதியிலே கொலை குற்றச்சாட்டிலே கைதான நபர் ஒருவரின் வீட்டில் நடைபெற்ற சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட பெருமளவிலான பணத்தை தங்களிடமே தக்க வைத்துக் கொள்ள மாகாண அரசு மற்றும் சட்ட அமலாக்கல் துறை சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த பணமானது சட்டவிரோதமான செயல்களின் மூலம் ஈட்டப்பட்டதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. மேலதிக தகவல்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதுடன் இன்று நாளுக்கான கனேடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது. நேர்களே, தொடர்ச்சியாக செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதே போல நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல வீடியோவினுடைய இறுதியிலும் இருக்கின்றது. உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்தி வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள். ஏனைய நாடுகளினுடைய தொலைபேசி இலக்கங்கள் குழுவிலே ஏற்றுக்கொள்ளப்படாது. நன்றி.